இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைத்து பயப்படாமல் இருக்க இன்றைய வாசங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அச்சம் எப்பொழுது வருகிறது? நமது எதிர்காலத்தை பற்றி நினைக்கிற பொழுது, அல்லது இந்த உலக காரியங்களை பற்றி நினைக்கிற பொழுது. கடவுள், விண்ணுலகம், அதை பற்றி நினைக்கின்ற பொழுதும் அச்சம் வரலாம். ஆனால் அந்த அச்சம் நல்ல வழிக்கு நம்மை வழிநடத்தி. யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். அந்த பயம் ஏதோ தண்டனை தரப்போகிறார் என்பதற்காக அல்ல. அவர் இவ்வளவு தூரம் நம்மை பராமரித்து வருகிறாரே, அவருக்கு நாம் என்ன பதில் தருகிறோம் என்பதில். யாருக்கு பயப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது? மனிதர்களுக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மனிதர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மறை சாட்சியர்கள் இதற்கு சாட்சி. உலகெங்கிலும் இன்றும் துணிந்து உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, மன்னிப்பை பற்றி துணிவோடு மறை போதகம் செய்கின்றவர்கள் சாட்சி. முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் தனக்கு கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். அதே மனநிலையை தான் திருப்பாடல் ஆசிரியரும் இன்றைய பதிலுரை பாடல்களை தெரிவிக்கிறார். கடவுளுடைய அன்பும் அருளும் இயேசுவினுடைய அருள் கொடையும் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக நமக்கு வந்தது என்ற 2ஆம் வாசகத்திலே அறிகிறோம். இதை மனதிலே இருத்தி நாம் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். அச்சமில்லாமல் வாழ்வோம். நம்மை பராமரிக்கிறவர் அவர், பராமரித்து பாதுகாக்கிறார் அவர், நம்மை வழிநடத்தி விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்வார். அதுதான் நம்முடைய இலக்கு. இந்த உலகம் சார்ந்தவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மேலுலகை நாடுவோம். கடவுளுக்குரியதையும் விண்ணுலகத்துக்குரியதையும் தேடுவோம். எல்லாம் நமக்கு கிடைக்கும். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.